Earl J. Ron, James F. O'Neill, Robert Cullen, Henry J. Pickett, Charles M. Maury, Arthur L. Manning, John L. Cooper. Oui, ils tournent, ils sont au virage. Ah oui, je vois ce que... Ah si, voilà, si, ça y est. Tu les vois là? Oui, ça y est. இப்பொழுது நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்றால் நோர்மண்டிக்குள்ளே உள்ள ஒமாஹா பீச்சில் வந்து கரை இறங்கி நாசி படைகளோட மோதலில் மரணமடைஞ்ச இராணுவ வீரர்கள் கல்லறையை தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதல் வந்து அங்கே அவை எப்படி வந்து இறங்கி எப்படி போய் அவை சண்டையில் என்ன மாதிரி எல்லாம் ஈடுபட்ட வேண்டதை நான் எடுத்து காட்டினேன். அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த ஒமாஹா பீச்சு கடற்கரையை இங்கேருந்து படம் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த தண்ணி வந்து இன்றைக்கு கடற்கரையில் நிற்குது. பேருந்து கொஞ்சத்தால் கடலை நோக்கி போய் பேருந்து இரவு நேரம் கரையை நோக்கி வரும். மிகவும் ஒரு பிரமாண்டமான ஒரு பல ஏக்கர் கணக்கான நிலப்பரப்பில் தான் வேண்ட கல்லறையை கொண்டு வச்சுக்கிறார்கள். அதைத்தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு. நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்க. இது நோர்மண்டிக்கில் 3வது நாளாக நிற்கிறேன். 5 இடத்துல தரையிறங்கினவர்கள். அதில் வந்து 3 இடம் பார்த்தாச்சு. இன்னும் 2 இடம் இருக்குது. அதை இன்றைக்கு சுற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் அமெரிக்க இராணுவத்தை அடக்கம் செய்த கல்லறையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2வது உலக யுத்தத்தில் 1940 நாசி படைகளோடு நடந்த யுத்தத்தில் மரணம் அடைஞ்சவர்களை இங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். நோர்மண்டிக்கில் ஒமாஹா கடற்கரையில்
தரையிறங்கி வீரமரணம் அடைஞ்ச இராணுவத்தினருடைய கல்லறையில் தான் நிற்கிறேன் பாருங்க. அமெரிக்க இராணுவத்தினர் அவர்கள் எல்லாரும். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து கொண்டு போயினம். ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது அமெரிக்க இராணுவத்தினர் தரையிறங்கி மரணமடைஞ்ச அந்த கடற்கரையிலேயே அவையில் கொண்டு அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். இதில் 1500 பேர் அவையிட்ட பொடி எடுக்கையில் அவர் காணாமல் போயிட்டு நம்ம அவை எல்லாம் என்ன மாதிரி நடந்தேன்னு தெரியாது. அது அவையிட்ட பொடிகள் சிதைஞ்சிருக்கும், அதனால் எடுக்காமல் விட்டுருப்பினோம். 1500 பேர் மிஸ்ஸிங் கண்டி போட்டிருக்கணும். மிச்சாக்கள் இது கல்லறை எல்லாம் இஞ்சான் வச்சுக்கணும். அதில் 1500 பெண்களும் மரணமடைஞ்சிருக்கணும். நோர்மண்டிக்கிலிருந்து உங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனது இந்த யூடியூப் சேனலை பார்வையிடும் நண்பர்கள் அனைவரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த 5 இடத்திலேயும் திரையடக்கம் நடந்தபடியால் தான் இன்று ஐரோப்பா மிகவும் சுதந்திரமாக வாழுது. இல்லையென்றால் இன்று வரைக்கும் நாசின்ற பிடியில் தான் இந்த நாடுகள் இருந்திருக்கு. நேச நாட்டு படைகளின் திரையடக்கம் அமெரிக்க இராணுவத்தினர் இறங்கினது இந்த ஒமாஹா கடற்கரையில். அதில் இவ்வளவு இராணுவத்தினர் நடந்த சண்டையில் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறார்கள். அவன் 80ஆம் ஆண்டு நினைவு தினம் ஜூன் மாதம் நடந்தது. அதுக்கு அவர் உறவினர்கள் எல்லாம் மலர் வளையம் வச்சுக்கிறார் பாருங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த நினைவு இடத்தை பார்த்து செல்கிறார்கள்.
அந்த பேர் வரிசைப்படி போட்டிருக்கிறார்கள். அங்கேருந்து இங்கே எஃபில் துவங்குது. அங்கே இருந்து பார்த்தோன்னா நிறைய பேர்கள் வந்து அந்தந்த பேர் வரிசையின்படி போட்டிருக்கணும். ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இயற்கையான சூழலில் இது அமைஞ்சிருக்கிறது. இந்த போர் வீரரானவர் தரையிறக்கம் நடந்து 1 மாதமும் 1 நாளாலையும் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறார். அதில் போட்டிருக்கிறார்கள். அவர் வந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1944ஆம் ஆண்டு வீரமரணம் அடைஞ்சிருக்கிறார். இவர் தரையிறங்கி 12 நாளால் மரணம் அடைஞ்சிருக்கிறார். அப்படி எல்லாம் எழுதி போட்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்தது ஒரு தொகுதி கல்லறை. இதை 4 பிரிவாக பிரித்து வச்சுக்கிறார்கள். அடுத்த தொகுதி கல்லறையை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. இப்போ இந்த கடற்கரையை பார்த்து அடுத்த தொகுதி கல்லறை இங்கே துவங்குறது. நிறைய மக்கள் வந்து தங்களுடைய உறவினர்கிட்ட பேரை பார்த்து கொண்டு நிற்கணும், வாசிக்கணும், தேடி தேடி. இப்போ 80ஆம் ஆண்டு நினைவு தினம் நடந்தது தானே, அப்போ அதுக்கு வந்திருக்கணும் போலோட. இப்போ வந்து எல்லாருக்கும் வெக்கேஷன் தானே. அப்போ அந்த டைம் எல்லோரும் வெளிநாடுகளிலிருந்து வந்து தங்களோட உறவினர்களுக்கு வணக்கம் செலுத்தி மலர் வளையம் எல்லாம் வச்சதை வேறு இடத்த பார்த்தேன். நான் முதலும் காட்டினான். நேற்று கனடியன் இராணுவத்தின் கல்லறையிலையும் பார்த்தேன். இன்றைக்கும் நிறைய ஆக்கள் இங்கே அமெரிக்கன் கல்லறையில் வந்து நிறைய ஆக்கள் பேருவளை பார்த்து கொண்டிருக்கணும். இதில் வந்து சிலுவை படம் போட்டது வந்து அமெரிக்க இராணுவ கிறிஸ்தவர்கள். அடுத்தது வந்து இவர்கள் யூதர்களும் வந்து அமெரிக்க இராணுவத்திலிருந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார்கள். அவையன்ற சிம்பிள் இப்படி போட்டிருக்கணும் பாருங்க. இவையன்ற யூதத்தை அவையன்றையும் இருக்குங்க கணக்காக. அவையிலும் அமெரிக்க இராணுவத்தில் இருந்திருக்கணும். அவையும் வீரமரணம் அடைஞ்சிருக்கணும். அவையன்றையும் போட்டிருக்கணும். இடைக்கிட அதுக்கையும் பார்த்தேன்னா இப்போ இதுக்கு எல்லா இடமும் அவையன்றையும் வச்சுக்கணும். இங்கே பாருங்க. மிகவும் ஒரு பெரிய ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இது அமைஞ்சிருக்கு. தொகுதியாக வச்சுக்கணும். இதாவது வந்து முதல் தொகுதி காட்டினா இப்போ 2ஆவது தொகுதி காட்டி கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்காக போய் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு என்ன அது அவங்களுக்கு தெரிய போகுது. இதுதான் ஸ்டைல். அதுக்கு இது வந்து செஞ்சு இது என்ன வெளிச்சம் இல்லை. அவங்களுக்கு சொன்ன பொக்கெட்டை மாறி தைச்சி போட்டாங்களே. இது மாறி தைச்சி போட்டாங்க. இந்த பக்கம் வெளியில் வாரத அதான் மாறி தைச்சிட்டாங்க அந்த சீசன். இது யாரும் இதை தான் நான் போட பார்ப்பாங்க. கொம்மா கொண்டு வந்து அழுவுது. Northern France. Church America.
எங்கே போடணும்? அங்கே போம் வாங்க. ஏஞ்சி வாங்க வா. இது எங்கே பிடிக்கிறோம்ண்ணே நாங்கள்? அப்போ சரி, அப்படி காணாட்டி நாங்கள் அதை பார்த்துட்டு அங்கே நிற்போம்பா, அந்த தொங்கலில் நிற்போம். சொல்லி போட்டு போகிறோம்ல. இப்பொழுது 3வது தொகுதி கல்லறை தொடங்குகிறது. பாருங்க, இப்படி தொகுதி தொகுதியாக வச்சுக்கணும். இந்த கல்லறைகளுக்கு அவர் உறவினர்கள் வந்து இந்த 80வது ஆண்டு நிறைவு தினத்தில் பூ வச்சுக்கணும். பாருங்க, கொஞ்சம் இதில் ஒரு ஆக்கள் வச்சுக்கணும். அந்த இராணுவ வீரருக்கும் வச்சுக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ இன்றைக்கு கொண்டு வந்து யாரை வச்சுக்கணும். அதில் அதே இந்த உறவினர்கள் யாரை வந்திருக்கணும். இங்கே பாருங்க, நிறைய இடத்த வச்சுக்கணும். அங்கே வச்சுக்கணும். அதில் ஒரு மேலே வேலையை வச்சுக்கணும். அதையும் கொண்ட காட்டுறேன் பாருங்க. இது 20ஆம் தேதி ஜூலை முந்தின நாள் வந்திருக்கணும். 3 நாளைக்கு முதல் கொண்டு வந்து வச்சுக்கணும். அதான் பூ வாடி போச்சு. ராபர்ட் சி மார்ஷன் அவருடைய கல்லறைக்கு யாரோ கொண்டு வந்து வச்சுக்கணும். மலர் வளையம் பாருங்க, அவன் உறவினர்கள் வந்திருக்கணும். இங்கே வந்து 15,000 இராணுவத்தினருடைய கல்லறைகள் இருக்கின்றன. 15,000 அமெரிக்க இராணுவத்தினர் அங்கே முன்னுக்கு போட்டிருந்தாங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு 3 தொகுதி கல்லறைகளையும் காட்டிவிட்டேன். இப்பொழுது 4வது தொகுதி கல்லறை தொடங்குகிறது பாருங்கள். இது 4வது தொகுதி. அது காட்டைக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து 4வது தொகுதி கல்லறைக்கு உள்ளது.